பிரபல நகை கடையில் வேலை பார்த்து கொண்டே நூதன மோசடியில் ஈடுபட்டு கோடிக்கணக்கில் வீடு கட்டி செட்டிலான மோசடி மன்னனை கைது செய்ய பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாநகர் கிருஷ்ணாபுரம் காலனி பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் சதீஷ்குமார் மேலமாசி வீதியில் உள்ள பிரபல நகை கடையில் சீட்டு கட்டி நகை வாங்கி வந்தார். இந்த நிலையில் அக்கடையில் பணியாற்றிய ஆரியன் ராஜன் என்பவரிடம் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடர்பு கொண்ட ராஜன் சௌராஷ்டிரா மக்களுக்கு 0% செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை செய்து தருவதாக கூறி பழைய நகையை புது மாடலாக மாற்றி தருவதாக நம்பிக்கை அளித்துள்ளார். இதனை நம்பிய சதீஷ்குமார் தனது 5 பவுன் தங்க நகையை ராஜனிடம் கொடுத்த நிலையில் நகை செய்யும் ஆசாரி இருப்பதாகவும் பட்டறை, மருத்துவமனை, லாக்கர் பழுது, டெக்னீஷியன் வரவில்லை என பல்வேறு காரணங்களை கூறி மாத கணக்கில் காலம் கடத்தியுள்ளார். பின்னர் தங்க கட்டி தருவதாகவும் வட மாநிலங்களில் தங்கம் வாங்க சென்றுள்ளதாகவும் தொடர்ந்து பொய் கூறி ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 5 மாதங்கள் கடந்தும் நகை திரும்ப கிடைக்காததால் தெற்குவாசல் காவல் நிலையத்திலும் பின்னர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலும் சதீஷ்குமார் புகார் அளித்த நிலையில் இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ராஜன் இதே முறையில் பலரையும் ஏமாற்றி கோடிக்கணக்கில் சொந்த வீடு கட்டி செட்டிலானதாகவும் இல்லாத வெற்றிவேல் ஆசாரி இருப்பதாக காட்டி மோசடி செய்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் ராஜனின் வீட்டிற்கு சென்று மிரட்டியதாக போலியான புகார் அளித்துள்ளனர். உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் போலியான முகவரியை கொடுத்து நீதிமன்றத்தை ஏமாற்றும் வகையில் ராஜன் செயல்பட்டுள்ளார். சௌராஷ்டிரா மக்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை செய்து தருவதாக கூறி நடைபெற்ற இந்த நூதன மோசடி சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ராஜனை கைது செய்து தனது நகையை மீட்டு தர காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பீமாவிலிருந்து நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். தனியாக ஒரு கடை வச்சிருக்கேன். நாங்கள் சௌராஷ்டிரா மக்களுக்கு மட்டும் ஆஃபர் கொடுக்குறேன். செய்கூலி சேதாரம் எதுவும் இல்லை, பழைய நகையை கொடுத்து புது நகைகள் வாங்கிக்கலாம்னு சொல்லி நான் பிரெயின் வாஷ் பண்ணார் சார். நேராக எங்கள் வீட்டுக்கே வந்தார். வந்துட்டு பழைய நகைகள் எதாவது இருந்தால் கொடுங்க காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். என்கிட்ட பழைய நகைகள் இல்லை, புது நகை தான் வாங்கியிருக்கோம் லலிதா ஜுவல்லியில் அப்படின்னு சொல்லி காட்டினேன். அதுக்கு ஒரு பேக் செயின் போட வேண்டியதாக இருந்தது. அவன் சரி நான் போட்டு தரேன் இப்போவே கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். நான் இப்போ கொடுக்க முடியாது, உங்கள் கடைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ மறுநாள் காலையில் ஜான்சி ராணி பார்க் பக்கத்தில் வர சொன்னார். ஸோ அங்கே போனோம். அங்கே நகையை வாங்கிட்டு 2 மணி நேரம் இங்கேயே இருங்க அப்படின்னாரு. இல்லை சார் நான் எப்படி எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் கொடுக்க முடியாது அப்படின்னே. பக்கத்தில் ஒரு மத்தியஸ்த எடை போடுற நிலையத்தில் போய் வெயிட் போட்டு அந்த ஸ்லிப்பை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க சொன்னார். இங்கேயே 2 மணி நேரம் நெல்லுங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு அப்புறம் வரவே இல்லை. ஃபோன் பண்ணாலும் அவர் எடுக்கவே இல்லை. சதீஷ்குமார் என்னுடைய டிரைவர். லீவ் நாளில் ஆக்டிங் டிரைவராக கூட போவார். இவர்கிட்ட ஒரு 5 பவுன் நகை இருந்திருக்கு. இந்த 5 பவுன் நகையை செயின் போட்டு தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஏமாத்தி கொண்டு போய் 2 மணி நேரத்தில் இங்கேயே இருங்க, இந்த செயின் போட்டு தரேன்னு சொல்லி கொண்டு போய் ஏமாத்திட்டான். இது விஷயமா இவர் என்கிட்ட சொல்லவே நானும் இவரும் பல தடவை சதீஷ்குமாரை போய் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுற போது நான் எஸ்பி ஆஃபீஸில் இருக்கேன், எனக்கு பஞ்சாப் ஆர்டர் இருக்கு, சண்டிகர் ஆர்டர் இருக்கு, கோல்டு பிஸ்கட் பல்க் ஆர்டர் இருக்கு அப்படின்னு நிறைய வட்டம் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லை, இவரை ஏமாத்துற மாதிரி நிறைய பேர் ஏமாத்திருக்கா. அதுக்கும் ஆதாரங்கள் இருக்கு. காவல் நிலையத்தில் சரியான நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. கேட்டா ஏபிபி ஒப்பீனியன்றாங்க. நான் இது விஷயமா கமிஷனர் நானும் இவரு நேரடியாக போய் மனு கொடுத்தோம். நடவடிக்கை எடுக்க சொன்னார். ஆனா ஆய்வாளர் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் ரெட்டினா மேடம் நடவடிக்கை எடுக்காம நாள் கடத்திக்கிட்டு இருக்காங்க.